சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா நடிகைகளை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஏற்படுற கேள்விகள் என்னன்னா, இவங்க மட்டும் இவ்ளோ ஷைனிங்கா, இவ்ளோ ஒல்லியா, இவ்ளோ அழகா, இவ்ளோ ஃபிட்டா இருக்காங்களே, நம்மளால ஏன் இப்படி இருக்க முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். பட் அதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அழகு அப்படின்றது அவங்க எவ்வளவு ஃபிட்டா இருக்கிறாங்களோ, எவ்வளவு நல்லா அழகா இருக்காங்களோ, அவங்களுடைய ஸ்கின் எவ்வளவு நல்லா இருக்கோ அதை வச்சுதான் அவங்களுடைய வாய்ப்புகள், அதாவது திரைப்பட வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். சோ சொல்ல போனா அவங்களுடைய இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில சர்வைவ் பண்றதுக்கு அவங்களுடைய பியூட்டி வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க நல்லா பாதுகாக்கிறதுக்காக நம்மள மாதிரி இல்லாம பர்டிகுலரா சில டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க, சில ஸ்பெஷலிஸ்ட் அவங்க கூடவே வச்சிருப்பாங்க. சோ நிறைய விஷயங்களை அவங்க கேர் பண்ணிக்குவாங்க. நம்மள மாதிரி பிடிச்சதெல்லாம் சாப்பிடாம கண்ட்ரோலா இருப்பாங்க. ஃபுட் எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கண்ட்ரோலா அவங்களுடைய பாடியை மெயின்டைன் பண்ணாலும், இன்னொரு பக்கம் பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகா தெரியணும் அப்படின்றதுக்காக சர்ஜரி பண்ணி அழகான நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதை பண்ணி தான் வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய தியரி சொல்லுது. சோ இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயமா தான் மாறி இருக்கு. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இதன் மூலமா அழகான நடிகைகள் யார் யார், அவங்க எப்படி என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க அப்படின்ற ஃபுல் அப்டேட் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல நம்ம முதலாவதா பார்க்க போற நடிகை நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள். நயன்தாரா அவர்களை நீங்க ஃபர்ஸ்ட்ல பாக்கிறதுக்கும் இப்போ வர திரைப்படங்களை பாக்கிறதுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸை கண்டிப்பா நீங்களே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ முன்னாடி வந்து அவங்க ரொம்பவே சப்பியா நல்லா கொழுன்னு அழகா இருப்பாங்க, இப்பவும் நல்லா தான் இருக்காங்க. பட் அவங்களுடைய ஃபேஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே தின்னா இருக்கும். அவங்களுடைய முகத்துல இருந்த அந்த ஒரு ஃபேட்னஸ் அவங்க இப்ப இருக்காது. சோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அது ஒரு சர்ஜரி பண்ணிருக்காங்க. இந்த சர்ஜரி மூலமா அவங்களுடைய முகத்துல உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பை அவங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ப்ராப்பரான டயட்டா அவங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அதனாலதான் அந்த பழைய முகம் அவங்களுக்கு வராம இன்னும் அவங்களுடைய முகம் அழகாகவும் அண்ட் அவங்களுடைய உடம்பு ஃபிட்டாவும் இருக்குது. அடுத்து சமந்தாவையும் நீங்க பானா காத்தாடிலையும் சரி இப்பவும் சரி இந்த டிஃபரன்ஸ் என்னன்றதை நீங்க நல்லாவே நோட் பண்ணிருப்பீங்க. சோ அவங்களுக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க. இந்த சர்ஜரி மூலமா அவங்களுடைய லிப்ஸை நல்லா அழகாக்கிருக்காங்க. அகைன் ஸ்ரேயா சரண் இவங்களும் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய உதட சர்ஜரி பண்ணிருக்காங்க. அதன் மூலமா தான் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் தெலுங்குலயும் சரி தமிழ்லயும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. தென் அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா ராய் உலக அழகி அப்படின்னு பேர் போனாலும் சினிமா இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் பண்ணணும்னா, அதுவும் அவங்க நிறைய நடிச்சது பாலிவுட்ல தான். சோ அதை எல்லாத்தையுமே சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க கண்டிப்பா அவங்களுடைய பாடியை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சீக்ஸ் அவங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க, நோஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்களுடைய லிப்ஸையும் அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க. அடுத்து பிரியங்கா சோப்ராவும் பாத்துக்கிட்டீங்கன்னா முன்ன இருந்ததுக்கும் இவங்களும் ஒரு உலக அழகி தான். பட் அவங்க அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸை உங்களாலேயே பார்க்க முடியும். அவங்க முதல்ல நடிச்ச திரைப்படம்னா அது நம்ம தமிழ்ல வந்த தமிழன் திரைப்படம் தான். சோ இந்த திரைப்படத்துல பிரியங்கா சோப்ரா எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சோ பிரியங்கா சோப்ராவும் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய லிப்ஸை சர்ஜரி பண்ணி தான் அவங்க சரி பண்ணிருக்காங்க. கூடவே அவங்களுடைய நோஸையும் சர்ஜரி பண்ணி நல்லா ஷார்ப் ஆக்கியிருக்காங்க. அடுத்து ஸ்ருதி ஹாசன். சர்ஜரி பண்ண ஆக்ட்ரஸ் அப்படின்னாலே முதல்ல வர பேருனாலே அது கண்டிப்பா ஸ்ருதி ஹாசன் தான். ஏன்னா அவங்களுடைய ஃபேஸ்ல அவ்வளோ எப்படிதான் அவங்க அந்த சர்ஜரி எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அந்த லக் ஹிந்தி படத்துலயும் இப்போ இருக்கிற அவங்களுடைய ஃபேஸையும் நல்லாவே நம்மளால அந்த டிஃபரன்ஸா பார்க்க முடியுது. அவங்களுடைய லிப்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய நோஸா இருக்கட்டும், அவங்களுடைய சீக்ஸா இருக்கட்டும், ஃபுல்லாவே அவங்க சர்ஜரி பண்ணிருக்காங்க. அடுத்து காஜல் அகர்வாலும் தன்னுடைய லிப்ஸை சர்ஜரி பண்ணிருக்காங்க. அடுத்து அசீனும் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சவுத் இந்தியால நடிக்கிற வரைக்கும் அவங்க எந்த ஒரு சர்ஜரியும் பண்ணல. பட் பாலிவுட்க்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய 2 சீக்ஸையும் அவங்க சர்ஜரி பண்ணிருக்காங்க. தென் பாவனாவும் அவங்களுடைய சீக்ஸ் அண்ட் லிப்ஸை சர்ஜரி பண்ணிருக்காங்க. அடுத்து பிரியாமணியும் அவங்களுடைய சீக்ஸ் அண்ட் லிப்ஸை சர்ஜரி பண்ணிருக்காங்க. தென் அதித்தி ராவ் நீங்க பாக்கும்போது மணிரத்னம் அவர்களுடைய பிலிம்ஸ்ல நீங்க பாக்கும்போது யாரா இது இவ்ளோ அழகா இருக்காங்களே அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தோணி இருக்கும். பட் இவங்க சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா? அபிஷேக் பச்சன் அவர்களுடைய திரைப்படமான டெல்லி 6 அப்படின்ற திரைப்படத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க. அதுல நீங்க பாத்துட்டீங்கன்னா அவங்களுடைய கண்ணம், அவங்களுடைய லிப்ஸ் எல்லாமே அழகா தான் இருப்பாங்க. பட் என்ன கொஞ்சம் நல்லா குண்டா, கொஞ்சம் நல்லா அழகாவே இருப்பாங்க. பட் இப்போ இந்த சர்ஜரி எல்லாம் பண்ணது மூலமா அவங்களுடைய லிப்ஸா இருக்கட்டும், ஐப்ரோஸா இருக்கட்டும், இல்ல சீக்ஸா இருக்கட்டும், நோஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டு இப்போ ரொம்பவே ஸ்டைலிஷா மாறி இருக்காங்க. கூடவே அவங்க வெயிட் லாஸும் பண்ணி ரொம்பவே ஃபிட்டாவே மாறி இருக்காங்க. தென் வாணி கபூரும் இதே மாதிரி தான் அவங்களுடைய திரைப்பட வாய்ப்புக்காக அவங்களுடைய ஸ்கின், சீக்ஸ், லிப், அவங்களுடைய ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையுமே சர்ஜரி மூலமா சரி பண்ணிருக்காங்க. கார்த்திகா நாயர் அவங்களும் அவங்களுடைய நோஸை சர்ஜரி பண்ணிருக்காங்க. தென் ஷில்பா ஷெட்டி இவங்களும் அவங்களுடைய நோஸை சர்ஜரி பண்ணிருக்காங்க.
பிரீத்தி சிந்தா. இவங்களும் அவங்களுடைய நோஸ் அண்ட் லிப்ஸ் இத வந்து சர்ஜரி பண்ணிருக்காங்க. கூடவே சீக்ஸையும் சர்ஜரி பண்ணிருக்காங்க. தென் டாப்ஸி பண்ணும் அவங்களுடைய நோஸ சர்ஜரி பண்ணிருக்காங்க. அடுத்து தமன்னாவும் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கும் இப்ப இருக்கிற ஃபிலிம் அவங்க நடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். அவங்களுடைய நோஸ் அண்ட் லிப்ஸ் இது ரெண்டுத்தையுமே அவங்க சர்ஜரி பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நடிகை த்ரிஷாவோட பெயரும் அடிபடுது. இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்றது கண்டிப்பா நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. பட் இது ஒரு ரூமர் மாதிரி இருக்கு. அவங்களும் அவங்களுடைய சீக்ஸ அவங்க சர்ஜரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களுடைய ஃபேஸ்ல எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. எதுவும் பெருசா சர்ஜரி பண்ண மாதிரியே தெரியல. ஏன்னா அப்ப இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா ஆக்கிட்டாங்களா, சோ அதனால அவங்க ஏதோ சர்ஜரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. பட் எனக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்ததா அனுஷ்கா ஷெட்டி. இவங்களும் அவங்களுடைய சைஸ் 0 அதாவது இன்ச்சீடு பழகி இந்த திரைப்படத்திற்காக அவங்க வந்து பயங்கரமா வெயிட் லாஸ் பண்ணிருப்பாங்க அண்ட் பயங்கரமா வெயிட் கெயின் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட 20 கிலோ அவங்க வெயிட் கெயின் பண்ணாங்க. சோ இது வந்து அவங்க யோகா பண்ணி அது வந்து அவங்களுக்கு ஒரு அசால்ட் மேட்டர். முன்னணி ஹீரோக்களை மாதிரி அவங்க நினைச்சா உடம்ப ஏத்துவாங்க, நினைச்சா உடம்ப இறக்குவாங்க. அது மட்டுமே வச்சு அவங்க செமையா இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டோம். பட் இது இல்லாம இன்னொரு தகவல், இதுவும் ஒரு ரூமர் மாதிரி தான் பேசப்படுது. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி இது பண்ணி தான் அவங்க உடம்ப அவங்க டக்குன்னு ஏத்துனாங்க, டக்குன்னு இழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் யோகால அனுஷ்கா செம்மையா அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுவும் அவங்க ஒரு ட்ரெயினரா, யோகா ட்ரெயினராவே இருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் அனுஷ்காவுக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே ஈஸி கைவந்த கலை அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும். சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த நடிகைகளோட பிளாஸ்டிக் சர்ஜரி இது பத்தி அந்தந்த நடிகைகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு சில பேர் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஒரு சில பேர் அதை பத்தி எதுவுமே பேசாம இது வரைக்கும் மௌனம் சாதிச்சுட்டே தான் இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் இது என்னுடைய உடம்பு, நான் ஏதாவது பண்ணிக்கிறேன், இதுல மத்தவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு ஓப்பனா சொன்னவங்களும் இருக்காங்க. சோ இதுல இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸுமே அழகா இருந்தவங்க தான். பட் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு ஒண்ணு பண்ணதன் மூலமா இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்டைலிஷா மாறி இருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி அவங்க குண்டா இருக்கும் போதும் இல்ல நல்லா பப்ளியா இருக்கும் போதும் நல்லா அழகா இருந்த நடிகைகள் தான் இவங்க எல்லாருமே. சோ வியூவர்ஸ், இதுல உங்களுடைய ஃபேவரட்டான நடிகை யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பிரபலங்களை பத்தினா இன்னும் ஸ்பெஷலான அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.